ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் 3 ஏக்கர் 70 சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. மண்ணோட தரம் பார்த்திங்கன்னா பொன்னி மண், கிணறு, போர்வெல்லாம் இருக்குது. அப்புறம் சம்மர்சிபிள் பம்ப் செட் இருக்குது. இதில் மெயின் வந்து ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய முழு விவரங்கள் உங்களுக்கு வந்தடையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு துறையூர் மெயின் ரோட்லேருந்து கரட்டாம்பட்டி என்ற கிராமத்துலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த சைட்லேருந்து 1/2 கிலோமீட்டர்லேயே சிறிய வில்லேஜ் இருக்குங்க, சிறிய கிராமம். அங்கேருந்து நமக்கு வேலையாட்கள் வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சமமான பூமிங்க. 3 ஏக்கர் 70 சென்ட்டில் இருக்குது. பக்காவாக வந்து தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. பாருங்கள், ரோட் ஃபேஸ்லேயே பஞ்சாயத்து ரோடு முன்னே இருக்குங்க. நமக்கு ரோடு வசதி பிரச்சனை இல்லை. வழிப்பாதை ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சைட் இது. நான் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. அதே போல் தண்ணீருக்கு பஞ்சமே இல்லைங்க. இந்த இடம் தண்ணீர் வசதி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு கிணறு, அதில் வந்து போர் வசதி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தார் ரோடு பாயிண்டில் இருக்குது. நல்லா சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மண் வந்து நல்ல ஒரு அருமையான விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணுங்க. அது பொன்னி மண். இது நெல் எல்லாமே இதில் ஏற்கனவே பயிரிட்டுருக்காங்க. எல்லாமே வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சாயில் இது. இதில் ஒரு கிணறு, அப்புறம் போர்வெல் ஒன்று இருக்குங்க, அப்புறம் சம்மர்சிபிள் பம்ப் இருக்குங்க. இதுதான் ஒரு தொட்டி. கிணத்துலேருந்து வர நீரை வந்து இதில் சேமித்து இது மூலிமா நீர் பாசனம் பண்ணுறாங்க. ஆங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர் இரிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம நீர் பாசனம் பண்ணுறதுக்கு வசதியாக ஏற்கனவே அதில் ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்கு. நம்ம புதுசாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இதுதான் கிணறு. 10 அடியிலே தண்ணீர் இருக்குங்க. மேலாவே நமக்கு நீர் வந்திருக்கு. இது சம்மர்சிபிள் பம்பு தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் தண்ணியோட ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும், சீராக வரும். தண்ணீருக்கு வந்து இங்கே குறை இல்லைங்க, நல்லாயிருக்கும். கிணத்துல பாருங்கள், ஸ்டெப் மாரியும் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து கருங்கல் கட்டி சேஃப்டியாக இருக்குது, மண் சரியாக மாக்கிறதுக்கும். இந்த நீர் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. இது கூட ப்ளஸ் நமக்கு ஒரு போர் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீர் பாசத்துக்கு பஞ்சமே இல்லை. நம்ம இதை வாங்கிட்டு சுற்றியும் வேலியெல்லாம் அமைச்சிக்கிட்டு நம்ம தோட்டமாகவோ இல்லை பயிரோ பண்ணலாம். ஏன்னா தார் ரோட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு இது வந்து நல்ல ரேட்டுக்கு போகுங்க. அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிரச்சனையே இல்லை. நாளைக்கு விற்கணுன்னாலும் ஈஸியாக நம்மளால் சுலபமாக விற்க முடியும். இல்லை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இடம். இந்த சைட்டில் ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஏற்றமான இடங்க. பாருங்கள்லாம் சுற்றி ஃபென்ஸ் வேறு இருக்குது. இங்கே தாங்க நம்மளோட முட்டுக்கல் இருக்குது. அதை ஜஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருக்கோம். இதுலேருந்து அந்த கார்னரில் போகுது. அந்த பாருங்கள், பைப் ஒன்று காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீர் பாசனம் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், தண்ணீர் வந்து அந்த நேரத்துக்கு வரும். அருமையான விவசாய பூமிங்க அது. ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த பூமி தான் அது. இதை நம்ம வாங்கி நல்லா பராமரித்து நமக்கு வசதிக்கு ஏற்ப போல் இதை அமைச்சிக்கலாங்க. மான் தோட்டம், கொய்யா தோட்டம், இப்படி எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமாக இது நீர்வளம் உள்ள இடம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிர் செய்யதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதோட விலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, பார்த்துங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குங்க, இதில் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பார்ட்டிகிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.